ஹாய் வாஸ் நான் ஸ்க்ரீனில் பார்த்தேன் சூப்பரான சாம்பார் அப்புறம் இடியப்பம் இது ரெண்டும் என் அம்மா எங்கள் வீட்டில் பண்ணாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்ட அனுபவம் எப்படி இருக்குன்னு நான் லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த லெமன் இடியப்பம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இடியப்பம்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு இடியப்பத்தை சாப்பிட்டு பாருங்களேன். இந்த வீடியோ நான் அம்மா கிட்ட காமிச்சு இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டின்னருக்கும் சரி இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி அருமையான உணவு. சரி வாங்க போகலாம். ஹாய் யூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இடியப்பம் சாம்பார். தேவையான பொருட்கள்: வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க, ஒரு வழக்கு அதாவது 100 பருப்பு, கடுகு, ஜீரகம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு, பெருங்காயத்தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து பருப்பை ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா கழுவி அதை வந்து நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்லன்னு இல்லை, எது உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிடுங்க. கழுவி தண்ணி எடுத்துட்டு வேக வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு இப்போ வந்து நம்ம லெமன் இடியப்பம், தேங்காய் இடியப்பம் சாப்பிட்ருப்போம். இப்போ வந்து சாம்பார் இடியப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கெஸ்ட்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்னடா அது இவங்க வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்களேன்னு நினைப்பாங்க. இப்போ வந்து அந்த பருப்பில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும். நல்லெண்ணெய், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டால் பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துரும்பாங்க. இல்லாட்டி இந்த கேன் தண்ணி இருக்குது இல்லை, பிஸ்லரி வாட்டர், அது சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் நல்ல தண்ணி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா பிஸ்லரி வாட்டர்லாம் தேவையில்லை. எந்த தண்ணியாக இருந்தாலும் பெருங்காயத்தூளும் நல்லெண்ணெயும் கொஞ்சோண்டு ஊற்றினோம்னா பருப்பு சீக்கிரமே வெந்து போயிடும். இப்போ வேக வைக்க போகிறோம். இது வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம புளியை ஊற வச்சுருவோம். அடுத்து சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து காய்கறிகளை நறுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் காய்கறியை நறுக்கிடுவோம். இந்த சாம்பாருக்கு, அதாவது வந்து இடியப்பத்துக்கு வைக்கிற சாம்பாருக்கு வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து எதுவும் தேவை கிடையாது. தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதுதான் தேவை. உருளைக்கிழங்கு இல்லை கத்திரிக்காய், இந்த பீன்ஸு, கேரட்லாம் நம்ம சேர்ப்போம்ல, அதெல்லாம் வந்து இந்த சாம்பாருக்கு தேவையில்லை. இடியப்ப சாம்பாருக்கு வந்து இது மட்டும்தான், இதுதான் டேஸ்ட் கிடைக்கும். நம்ம வந்து இட்லிக்கு வைக்கிற சாம்பாருக்கு தான் வந்து காய்கறிகள் வந்து நான் சொன்ன காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இது போதுமானது இதுதான். இப்போ வந்து இதில் வந்து நம்ம புளி வந்து கொஞ்சம் புளி அதிகமாக சேர்க்க போகிறோம். இதே சாம்பாரை வந்து சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாக அரைஞ்சி போட்டு செஞ்சால் ரொம்ப சுவை நல்லாயிருக்கும். என்னென்ன சின்ன வெங்காயம் இப்போதைக்கு இல்லாததுனால நான் இந்த பெரிய வெங்காயம் பல்லாரிலே அடுத்த சைஸ் வெங்காயம் இருக்குல்ல, அதை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கும். இதை விட இன்னும் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டு பண்ணுறது இன்னும் ஒரு சுவையை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து நான் நைட்டு ஊருக்கு போயிட்டு வந்ததுனால எனக்கு திடீர்னு வந்து மாவு இதெல்லாம் இல்லாததுனால நான் சட்டுன்னு இது மாதிரி பண்ணுற மாதிரி ஆகி போயிட்டு காய்கறிகள்லாம் இப்போ வந்து வெட்டியாச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு கடைசியாக ஜீரகமும் வரமிளகாயும் இந்த சாம்பாருக்கு தாளித்து ஊற்றணும். பொதுவாக இது மாதிரி தொட்டு சாப்பிட்ற சாம்பாருக்கு வந்து ஜீரகமும் இந்த மாதிரி வரமிளகாயும் நம்ம கடைசியாக தாளித்து ஊற்றினா அது ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டேன். கடுகு, உளுந்த பருப்பு தாளிக்க போகிறேன். இப்போ அந்த பக்கம் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இந்த காய், வெங்காயம், தக்காளியெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். இது வெந்து அது முடிக்கிறதுக்குள்ளே இந்த காய்கறி ஓரளவுக்கு கரெக்டாகிடும். இப்போ எல்லா காய்கறியும் வதக்குறேன். வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தது, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் வதக்குறோம். வதக்கி ஏன்னா வந்து நம்ம வந்து இதில் இடியப்பம் வேறு பண்ண போகிறோம் அடுத்து, அதனால் வேலை சீக்கிரமாக முடியணும். அப்படிங்கன்ற போது ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ணுறது தான் நல்லது. இதில் வந்து உப்பு போட்டாச்சு.
நம்ம மஞ்சத்தூள் வந்து பருப்பில் வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறதுன்றதுனால இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். இதில் பெருங்காயத்தூள் தேவையில்லை. பருப்புலையே வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறதுனால இந்த சாம்பாரில் இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து இதில் ஊற்ற போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொதிக்குது, சேர்த்து வச்சுருந்த கலவையெல்லாம் கொதிக்குது. குக்கரில் வந்து விசில் வந்துட்டு பருப்பு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பருப்பு வெந்துட்டு பாருங்கள், நல்ல மைய வெந்திருக்கும். 3 விசில் வச்சா போதும், ரொம்ப தேவையில்லை. 3 விசில் வச்சா போதும். நல்லா மசிஞ்சிட்டு ரொம்ப சீக்கிரமே முடிச்சிடலாம். இது நான் நம்ம காய்கறி போட்டு செய்கிற விஷயந்தான் வந்து ரொம்ப நேரம் வெந்துட்டுருக்கோம். இது வந்து சும்மா தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே நமக்கு வெந்துடுறதுனால 10 நிமிஷத்தில் தான் தயாராகிடும். இப்போ இந்த வதங்கினது வந்து கொதிச்சிட்ருக்குதுல, அதில் வந்து இந்த பருப்பை சேர்க்கணும். நம்ம சேர்த்தாச்சு. இந்த சாம்பார், சுவையான சாம்பார் வந்து தயாராகிட்டு இல்லைங்க. நல்லாயிருக்கு. எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள். குறைவாக கரெக்டாக இருக்குது. 4 பேருக்கு தேவையானதை தான் நான் பண்ணியிருக்கேன். முடிஞ்சிருச்சு வேலை. 10 நிமிஷம்தான் இது. இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சாம்பாருக்கு தேவையான பண்ண போகிறோம். இந்த சாம்பாருக்கு வந்து ஜீரகமும் வரமிளகாவும் கடைசியாக தாளித்து இதில் நம்ம போட போகிறோம். பாருங்கள், இது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஜீரகம் வந்து சாதாரண நம்ம வீட்டு சாம்பாருக்கு போகிறதே நல்லாயிருக்கும். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான 4 பேருக்கு தேவையானது வந்து மாவு, பச்சரிசி மாவு 5.5 கரண்டி போல் நான் எடுத்திருக்கேன். இது போதுமான மாவு எனக்கு. கொஞ்சோண்டு தூள் உப்பு போட்டுக்குவோம். தூள் உப்பு போட்டாச்சு. இதை நல்லா நான் வந்து வீட்டில் சும்மா சாதாரணமாக பச்சரிசியை கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு இது. சாதாரணமாகவே பச்சை தண்ணி, வெந்நீர்லாம் தேவையில்லை. பச்சை தண்ணியை ஊற்றி தான் நான் பண்ணுவேன். ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து எங்கள் ஆத்தாலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, என்னமோ அவிப்பாங்க, உடைப்பாங்க, நிறையா பண்ணுவாங்க. இடியப்பத்துக்குன்னு வந்து ஒரு பெரிய இதே நடக்கும். ஆனால் இப்போ உள்ள இதில் வந்து சாதாரணமாக பண்ணாலே நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம இடியப்பத்துக்கு இட்லி பானையை வச்சு புளிய போகிறோம். எங்கள் பாட்டி, அதாவது எங்கள் ஆத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, பச்சரிசியை கழுவி காய வச்சு அதை வந்து லேசாக ஒரு தண்ணியில் வந்து அந்த பச்சரிசியை கொட்டி வடிப்பாங்க. வடித்து அதை காய வைப்பாங்க. காய வச்சு அதை உரலில் போட்டு நல்லா இடித்து சலித்து அதை மறுபடியும் ஆவியில் வச்சு அந்த மாவை, அந்த இடித்து சலிக்கிறாங்கள்ல மாவு, அதை ஆவியில் வேக வச்சு அதை மறுபடியும் சலித்து அப்படி தயார் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் ரொம்ப சீக்கிரமே சாதாரண பச்சரிசியை கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து உடைச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் வந்து டேஸ்ட்டு அது நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து அந்த உரல்லாம் தேடி பண்ணி செஞ்சு அவ்வளோ டைம் வந்து இப்போ நமக்கு கிடையாது. அவங்க ஆத்தா காலத்து சமையல்லாம் அது ஒரு சமையல் தான். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு பொறுமையும் கிடையாது. நம்மளால் அவ்வளோ தூரம் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் மாவு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது மாதிரி மாவு வேணும், அப்படி அது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய கான்டாக்டுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது எப்படி செய்கிறதுன்றதை வந்து நான் உங்களுக்கு போடுறேன், இல்லை நான் தயார் பண்ணியே காட்டுறேன். இந்த ரெடி ஆகிட்டு இந்த பானையில் வச்சுட்டேன். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். உங்களுக்கு என்ன டவுட்டு, அதாவது சமையலை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா என்னை கேளுங்க. ஃப்ரிக்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெந்துட்டு இடியப்பம் தயாராகிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. நான் வெறும் பச்சை தண்ணியை தான் ஊற்றுனேன். இந்த நல்லா ரெடி ஆகிட்டு சுடு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை.
இந்த எண்ணெய் சேர்க்குறது, நெய் சேர்க்குறது இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. சாதாரணமாக புதுசாக சமைக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக சமைக்கிறவங்க ஐயோ நான் எப்படி இடியப்பம் பண்ண போகிறேன், எப்படி சாம்பார் தயாரிக்க போகிறேன் அப்படின்ற எந்த விதமான பயமும் தேவையில்லை. இதோ என் பையனுக்கு கொடுக்குறேன். அவன் என் தம்பி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து சொல்லும் பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் எங்கள் அம்மா வந்து இடியப்பமும் சாம்பாரும் பண்ணுறாங்கன்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒன்று நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன். எங்கள் அம்மா முன்னாடி பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த வாட்டி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.